எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ஸ்விஸ் பியூட்டி அப்படின்னுள்ள பிராண்டோட 2 ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் illuminator மேக்கப் பேஸ். இது ஸ்விஸ் பியூட்டியோட அல்ட்ரா ப்ரொஃபஷ்னல் பேலட். இதில் ஐஷேடோ இருக்குது, ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர், கான்டோர் எல்லாமே இருக்குது. ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக உள்ளது. இந்த 2 ப்ராடக்ட்டும் ட்ரை செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது பேர்ல் illuminating மேக்கப் பேஸ். அதாவது நம்மளோட ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கறதுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டை ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் ப்ராடக்ட் வருது. இந்த ப்ராடக்ட்டில் 2 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கோல்டன் பிங்க், இன்னொன்று சில்வர் பிங்க். நான் வாங்கியிருக்கிறது கோல்டன் பிங்க். இதில் 35 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 299 ரூபாய். ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். மேக்கப் ப்ராடக்ட்டில் நம்மளோட ஃபேஸில், நம்மளோட பாடியில் எல்லாமே இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக தெரிகிறதுக்காக. ஓகேவா? அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு க்ளோ, ஒரு ஹெல்த்தியான க்ளோவாக ஸ்கின் தெரிகிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை எப்படியெல்லாம் யூஸ் செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசருக்கு கூட கொஞ்சமாக அந்த ப்ராடக்டை மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோவாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். செகண்ட் மெத்தடில் ஏற்கனவே உங்களோட ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சிட்டிங்க, அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு க்ளோ தெரிகிறதுக்காக இந்த ப்ராடக்ட் எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமான ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைவான ப்ராடக்டை எடுத்து நீங்கள் நல்லபடியாக பிளெண்டு செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். எந்த ஒரு சங்கி பார்ட்டிகிள்ஸோ எதுவுமே இருக்காது, கிளிட்டர் எதுவுமே இருக்காது. ஆனால் நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்டை எடுக்கிற நேரம் இது மாதிரி ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்கும். இதை இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு பிங்க் டென்ட் தான் அதிகமாக தெரியுது. இது கோல்டன் பிங்க்கு, ஆனால் பிங்க் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு க்ளோவாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸில் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை செய்யலாம். நான் டெமோவில் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சு ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சுருக்கிறேன். இந்த பக்கத்தில் ஃபவுண்டேஷனுக்கு கூட மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னில் இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை செய்கிற நேரம் உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் ஒரு மாதிரி ஒரு டிண்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த டிண்ட் தெரியாது, ஆனால் க்ளோ மட்டும் பியூட்டிஃபுல்லாக தெரியுது. கொஞ்சம் மேட் ஃபினிஷ் உள்ள ஃபவுண்டேஷன் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் செட் ஆகுறதுக்கு. அதுக்கு பிறகு நேரம் போக போக உங்களுக்கு உள்பக்கமாக இருக்கிற அந்த illuminator கொஞ்சம் வெளிப்பக்கமாக ஃபவுண்டேஷன்லேயும் கொஞ்சம் க்ளோவான ஃபினிஷை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் செய்கிற ஃபவுண்டேஷனுக்கு கூட இந்த ப்ராடக்ட்டை மிக்ஸ் செஞ்சு நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிங்க் டிண்ட் தெரியல, ஆனால் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு க்ளோ இருக்குது. எனக்கு ஃபேஸில் பார்க்குற நேரம் 2 சைடுமே சேமான ரிசல்ட் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு கூட மிக்ஸ் செய்கிற நேரம் ஃபவுண்டேஷனோட ஷேடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஃபேஸில் ஃபினிஷிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபவுண்டேஷன் யூஸ் செய்கிற நேரம் ப்ரைமரை ஸ்கிப் செய்யாதீங்க. ப்ரைமர் யூஸ் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்டை யூஸ் செய்யணும். இது ப்ரைமருக்கு வேலையை செய்யாது. இது illuminatorனால நம்மளோட ஸ்கின்னை நல்ல க்ளோவாக காட்டுறதுக்காக யூஸ் செய்கிறது. இந்த ப்ராடக்ட் ஃபவுண்டேஷனுக்கு அடிப்பக்கமாக யூஸ் செஞ்சுக்கலாம், ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த 2 மெத்தடும் ஃபாலோ செய்யலை அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சதுக்கு அப்புறமா ஃபேஸில் ஹை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைலைட்டர் அப்ளை செய்கிற இடம், இந்த இடத்துல நெத்தியோட முன்பகுதி, நாடியோட முன்பகுதி, நோஸோட முன்பகுதியிலலாம் இந்த ப்ராடக்ட்டை லைட்டாக எடுத்து ஃபிங்கர் வச்சு நீங்கள் பிளெண்டு செஞ்சு விட்டுக்கலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளோ கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை நைட்டு டைமில் யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டே டைமில் நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ராடக்ட் யூஸ் செய்யுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹை பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோப் க்ரீம் அப்படின்னு சேல் செய்கிறாங்களா, அதே மாதிரி தான் நல்லா ஹையாக ப்ரைஸ் கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ஸ்விஸ் பியூட்டி அல்ட்ரா ப்ரொஃபஷ்னல் பேலட். இதில் ஐஷேடோ 6 ஷேட்ஸ் இருக்குது, ப்ளஷ் இருக்குது, கான்டோர் இருக்குது, ஹைலைட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளோட ஃபேஸில்
யூஸ் செய்கிறதுக்கு இந்த ஒரு பேலட்டே வந்து போதும். இந்த ப்ராடக்ட்டு 399 ருபீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிம்மர் ஷேடு. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபால் ஆகலை, பவுடரியா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களோட ஃபிங்கரில் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற நேரம் இவ்வளோ தான் பிக்மெண்டேஷன் இருந்தது மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்கள், பிக்மெண்டேஷன் நல்லா இருக்குது. ஓகேவா? நல்ல பிக்மெண்டேஷன். நீங்கள் ஃபிங்கரில் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து தொட்டு பார்க்குற நேரம் அந்தளவு பிக்மெண்டேஷன் இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட ஐயில் அப்ளை செய்கிற நேரம் ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன். பாருங்கள், ரொம்ப அதிகமாக பிக்மெண்டேஷன் இருக்குது. இந்த ப்ளஷ்ஷு வந்து கொஞ்சம் பவுடரியாக இருக்குது. ப்ரஷில் எடுக்கிற நேரம் கொஞ்சம் ஃபால் ஆச்சுது, ஆனால் அது பரவாயில்ல. இது மேட் ப்ளஷ் கிடையாது, நல்ல ஒரு பிங்க் ஷேடு ஷிம்மர் ப்ளஷ்ஷு. ஓகேவா? பியூட்டிஃபுல்லான ஷேடு. ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன், குறைவான ப்ராடக்ட் யூஸ் செய்யணும். இந்த கான்டூர் ஷேடு நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. மேட்டு ஷேடு பாருங்கள், நல்ல ஒரு மேட்டு ஷேடு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹைலைட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளெண்டு செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப குறைவான ப்ராடக்ட் போதும். அதிகமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தெரியும். லைட்டாக நீங்கள் எடுத்து அப்ளை செஞ்சு நல்லபடியாக ஃபிங்கர் வச்சு பிளெண்டு செஞ்சீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேலட்டு 399 ருபீஸ். ஆனால் மேட்டு ஷேடு உங்களுக்கு ஐ ஷேடோவில் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஷ்ஷை யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த கான்டூர் ஷேடையும் நீங்கள் க்ரீஸில் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா உள்பக்கமாக ஐலிட்டில் இந்த கலர்ஸை வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். நான் எல்லா கலர்ஸுமே யூஸ் செஞ்சு டெமோவில் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் செய்யணும் அப்படின்னு இல்லை, நான் எல்லா கலர்ஸையும் வந்து டெஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்து யூஸ் செஞ்சுருக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற நேரம் ஃபிங்கர்னால் எடுத்து பார்க்குற நேரம் அந்தளவு பிக்மெண்டேஷன் இல்லாதது மாதிரி இருந்துச்சு. நானும் வேஸ்ட்டு தானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயில் லுக்கை க்ரியேட் செஞ்சதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. உங்களுக்கே வந்து பார்க்குற நேரம் தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒர்த்து பையிங் ப்ராடக்ட்டு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம யூஸ் செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டான அளவாக நம்ம யூஸ் செய்கிற நேரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ராடக்ட். ஓகேவா? ரெண்டு ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் சில்வர் பிங்க் வந்து யூஸ் செய்யுங்க. ஆனால் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனில் மோஸ்ட்டாக வார்ம் டோனில் தான் வரும். அவங்களுக்கு வந்து கோல்டன் பிங்க் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் பிங்க்கு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோல்டனில் வர நேரம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் பிங்க்கு தான் மெயினாக தெரியுது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடை ஃபாலோ செஞ்சு யூஸ் செஞ்சு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அமேசிங்காக இருக்கும். ஓகே, அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.